ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸோட டே 7 தான் என்னென்னலாம் சாப்பிட்டேன், என் டே எப்படி போச்சு அப்படின்ட்டு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சுண்டல் தான் சாப்பிட்ருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருந்தேன், எனக்கு மட்டும்தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படின்னா லைட்டாக சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஆயிலில் தாளித்து நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு எப்போயும் போல் தண்ணி குடிச்சு ஜீரோ வாட்டர் இல்லை டீ காஃபி எதுவுமே நான் குடிக்கலைங்க. என்னமோ தெரில, டக்குன்னு இன்றைக்கி ஒரு மாதிரி பிஸியாகவே இருந்தேன். ஸோ அதனால் எதுவுமே பசிக்கவும் இல்லை, எனக்கு அந்த ஒரு இதே நினைப்பே வரல, எதுவுமே சாப்பிடணுன்ற மாதிரி தோணல. ஸோ அதனால் எதுவுமே நான் சாப்பிடல. அதுக்கடுத்து 11 o'clock போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிகப்பு கொய்யாவும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் சாப்பிட்ருந்தேன். இந்த சிகப்பு கொய்யாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஏதோ ஒரு மசாலா இருக்கும், சாட் மசாலா, சாட் மசாலான்னு போட்டு சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக இந்த கொய்யா எனக்கு கிடச்சிருந்துச்சி. ரொம்ப அதாவது மற்ற கொய்யாப்பழத்தோட இந்த கொய்யாப்பழத்தோட அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ரசித்து பொறுமையாக சாப்பிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பாரில் போட்டிருந்த காய்கறி, அப்புறம் கொஞ்சமாக மாங்காய் வச்சு சாப்பிட்டேன். பிகாஸ் ஏன் இதை மற்ற எதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா, நான் அந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்ருந்தேன் இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுவே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான். அதே மாதிரி தான் எனக்கு இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் எதுவுமே பசிக்கல. டைரெக்டாக டின்னருக்கு தான் போயிட்டு இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, ஒரு ஆம்லேட், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அந்த முருங்கைக்காய் வச்சு சாப்பிட்டேன். இது நீங்கள் நார்மல் பர்சனாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 சப்பாத்தி, ஒரு ஆம்லேட்டு, சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க. என்ன மாதிரி ஃபீடிங் மதர் இல்லை நீங்கள் எதாவது வெயிட் மெயின்டெனன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, வெயிட் மெயின்டெனன்ஸில் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு, ஓகேங்களா. ஃபீடிங் மதர் இல்லை அப்படின்றனால நான் நைட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணேன் அப்படிங்கிற கொஞ்சம் எனர்ஜிக்காக நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, இப்போது சாப்பிட்டு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த பர்சன் தான் நானும். எனக்கு சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்ணும். நார்மலாகவே ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பழம், காஞ்ச திராட்சை, உலர் திராட்சை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் 2 வெரைட்டி இருக்கும், பிளாக்கு, கருப்பு இருக்கும். பட் நான் இங்கே இதை எடுத்துக்கு இது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் கருப்பை விட. ஸோ சாப்பிட்டு 1-2 பீஸ் நான் சாப்பிட்ருவேன். உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, அதாவது வெயிட் லாஸ் ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை நார்மலாகவே சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது, 0 கேலரிஸ் வேறு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றும் கூட. நமக்கு கெட்ட ஒரு விஷயம் சுகர் உள்ளே போகாமல் இதை கண்ட்ரோலும் பண்ணும். ஸ்வீட் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு திருப்தி கிடைக்குமோ அது இதில் கிடச்சிருந்துச்சி. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.